இந்த ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்ல 16ஆம் நம்பர் ஜெர்சி சிரிச்சு நான் இப்பதான் பார்த்தேன். சேர் கேர்ள்ஸ் பத்தி சொன்னாங்கல்ல, புத்துணர்ச்சி ஆயிடுச்சு. அங்க கேமே ஆரம்பிச்சிருச்சு லவ்வால்ல. அண்ட் முதல் பாயிண்ட செமிஃபைனல்ஸ்ல நம்ம ஸ்பார்டன்ஸ் தட்டி பறிச்சிருக்கிறாங்க. ஆஹா சூப்பரா அடிச்சாரு. ஆனா அவேல போயிருக்கு பாயிண்ட் ஸ்பார்டன்ஸ்க்கு. ஸோ நம்ம ஆடியன்ஸ்லாம் சொல்லிக்கிறோம், மற்ற மேட்ச் எல்லாமே நாக் அவுட்ல போச்சு. செமிஃபைனல் வந்து பெஸ்ட் ஆஃப் 3 25-25 செட். ஃபர்ஸ்ட் 2 செட் அண்ட் மூணாவது செட் 15 பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மயிலை எடுத்திருக்காங்க 1-2. நல்ல டேக், அழகா செட் பண்ணி எடுத்திருக்காங்க அந்த பாயிண்ட்டை. அண்ட் சூப்பரான ஒரு ஷார்ட் பாஸ். ஸோ இப்போ நடந்தது வந்து ஷார்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஓகே ஓகே. சர்வீஸ்ல ஒரு மிஸ்டேக். ஸ்பார்டன்ஸ்க்கு பாயிண்ட். பாயிண்ட் சொல்லுங்கப்பா. 3-2. 3-2. ஸ்பார்டன் சனியின் மேனேஜர் வந்திருக்காரு, திரு சிலம்பரசன். ஆஹா பியூட்டிஃபுல்லா விளையாடுறாங்க. ஸ்பார்டன்ஸ் கிட்ட இருந்து நல்ல டீம் கோஆர்டினேஷன் பார்க்க முடிஞ்சது. பட் ஸ்டில் ஆப்போனன்ட் ஃபீல்டரோட ஹைட் அங்க ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருக்கலாம். த்ரீ ஆல். ஆஹா நேரா கன்சோல் கிட்ட அடிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு ஷாட்டை. டீம் மயிலைக்கு இன்னொரு பாயிண்ட். 4-3. ஆஹா நல்ல பாஸ் அண்ட் நல்ல அட்டாக். கரெக்டா கார்னர்ல இருந்து சென்டரை எய்ம் பண்ணி அடிச்சு இன்னொரு புள்ளி கைப்பற்றி இருக்கிறாங்க டீம் மயிலை. 5-3. ஸோ இத்தனை ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ், 3 ரவுண்ட், அதுக்கப்புறம் ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ், அப்புறம் குவார்டர், அதெல்லாம் தாண்டி செமி ஆடிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மேட்ச் பார்க்க இவ்வளோ ஆர்வமா இருக்கு. எஸ் இப்போ பாயிண்ட் ஸ்பார்டன்ஸ்க்கு. ஒரு செகண்டும் விறுவிறுப்பு குறையாம அனல் பறக்க நடந்துட்டு இருக்க இந்த ஒரு மேட்ச். சொல்லுங்க மாம்ஸ். மயில் வாகனம் பிரதர்ஸ் டீம் பேரை சொல்லுங்க. இப்படிதான் வரணும் பேரு, மயில் வாகனம் பிரதர்ஸ். ஆமா, அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க, இதுதான் டீம் பேர். ஆஹா எக்ஸ்ட்ராடினரி அட்டாக் ஃப்ரம் டீம் மயில் வாகனம் பிரதர்ஸ். அருமையான பெயர் மயில் வாகனம். இப்ப ஸ்கோர் 6-4. நெட்ல அடிச்சிருக்கிறாருங்க. இந்த சர்வீஸ் அடிக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான் இல்ல. பால் ஏர்ல போட்டு டைமிங்ல அடிக்கணும். எஸ், அதுவும் அந்த பின்னாடி இருக்க கடைசி லைனுக்குள்ள இருக்கணும். ஆஹா நல்ல எஃபர்ட். பட் இருந்தாலும் பாயிண்ட் டீம் மயில் வாகனம் பிரதர்ஸ்க்கு வந்திருக்கு.
ஆக்சுவலாக விளையாடும் போது அண்டர் ஆர்ம்ஸ்லாம் சர்வீஸ் அடிப்பாங்கல்ல, ஆனால் அது ஆப்போனண்ட் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ பாயிண்டிங் டீம் மயில் வாகனம் பிரதர்ஸ்க்கு வந்திருக்கு 8-5. 2 கார்த்தி, செட் விளையாடுவோம். அந்த பக்கம் ஒரு ஆள் போடணும் பால் எடுக்கிறது. ஆஹா, எக்ஸ்ட்ராடனரி ஷாட்டுங்க. நேரம் எங்க பேனர்ல பாயிண்ட் வந்திருக்கு ஸ்பார்டன்ஸ்க்கு. சங்குமார் எஸ், சொல்லுங்க, ஃபைனல்ஸ்ல யாரு பிரைஸ் கொடுக்க வரானே? தோ இப்போ சொல்லிடலாம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு விறுவிறுப்பாக 3 நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வாலிபால் அண்ட் ஃபுட்பால் மேட்ச் நிறைவு விழா இன்று மாலை 4:30 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. இந்த நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர்கள் நம்முடைய மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் நம்மளுடைய கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர், இவர்கள் அனைவரும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவர்களுடன் இணைந்து சிறப்பு விருந்தினராக நம்மளுடைய கோவளம் இந்து மீனவர் பஞ்சாயத்து சபை மற்றும் ஜோனவர் குப்பம் மொஹல்லா மற்றும் கோட்டை மாநகர் பஞ்சாயத்தார்கள் ஆகிய இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பரிசளிப்பு விழாவை சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ எஸ், நம்மளோட தமிழ்நாடை சேர்ந்த நிறைய மினிஸ்டர்ஸ் அண்ட் முக்கியமான ஆளுங்க எல்லாருமே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வராங்க. ஈவினிங் செம்மையாக இருக்கும், வைபாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நல்ல பாயிண்ட் ஸ்பார்டன்ஸ்க்கு. டிஜே கொஞ்சம் சவுண்டு மட்டும் என் மைக்குக்கு, நம்ம மைக் கொஞ்சம் சவுண்ட் வைங்க. நல்ல டேக். ஓ, 2 டீமும் நல்லா போயிட்டு இருந்த டைம்ல சூப்பரான ஒரு டிராப் செட் பண்ணி அந்த டிராப்பை போட்டிருக்காங்க. பாருங்க எவ்வளவு அழகா மேட்சஸ் லவ் பண்றாங்க பாருங்க எல்லா ஆடியன்ஸும். எந்த பிளேயர் அடிச்சாலுமே அது ஒரு நல்ல பாயிண்ட். அந்த 2 பக்கமும் கை தட்டுறாங்க பாருங்க. எஸ், ஸ்போர்ட்ஸ் பாகுபாடு அப்படின்ற ஒரு விஷயத்த டெஃபினட்டாக இவ்வளோ அழகாக பிரிக்கிறத கண்கூடா பார்க்குறோம். ஆனால் அங்கே பாயிண்ட்டை பிரிச்சிருக்கிறாங்க. டீம் மயில் வாகனம் பிரதர்ஸ் 10 புள்ளிகள் இல்லை 11க்கு முன்னேறிட்டாங்க. 11 ஆல். ஸோ சுந்தரண்ணா, நீங்கள் சொல்லுங்க, யார் இந்த மேட்ச்சில் ஜெயிப்பாங்க? உங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. நல்ல பிளாக் இல்லை, பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸ்பார்டன்ஸுக்கு பாயிண்ட் 12-11. ஒன்று மட்டும் சொல்றேங்க, இந்த மேட்ச் 3rd செட் போவாதுங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரெடிக்ஷன். all. சூப்பரா அடிச்சாரு, ட்ரை பண்ணாங்க பாலை டிஃபெண்ட் பண்ண. பட் மயில் வாகனம் பிரதர்ஸ் 13.
அண்ட் லீடையும் எடுத்திருக்கிறாங்க இந்த செட்டில். பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாட், அதோட பாயிண்ட் வந்திருக்கு. 14-13. மயில்வாகனம் பிரதர்ஸ் 14, ஸ்பார்டன்ஸ் 13. மீண்டும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு ஸ்பார்டன்ஸ்க்கு. கேரி அப்படின்றதுனால பாயிண்ட்டு ஸ்பார்டன்ஸுக்கு போயிருக்கு. சார் ஸ்கோர் போர்டுக்கு முன்னாடி இருக்க கவர்லாம் கொஞ்சம் அம்பர்லாம் கொஞ்சம் எடுங்க. 14-15. ஸோ இந்த பாயிண்ட் டச் அவுட். 15-all இருக்கு ஸ்கோர் இப்போ. ஸோ இங்கு நடைபெறுகின்ற அரையிறுதி போட்டிகள் பெஸ்ட் ஆஃப் 3 முதல் 2 செட்டும் டிஜேனா 25. அந்த புழுதி பறக்கும் பாரு அந்த பாட்டு வைங்கண்ணா. இங்க அப்படிதானே இருக்கு மேட்ச். ஸோ ஈச் செட் 25-25. ஸோ அதில் ரிசல்ட் ஈவனாக இருந்தால் டிசைடட் கேம். அடுத்த செட் வந்து 15, மூன்றாவது செட் வந்து 15. நல்ல சர்வுங்க. நல்லா அடிச்சிருக்காங்க, ஆனா அவேல போயிருக்கு. மயிலை பிரதர்ஸ்க்கு இன்னொரு பாயிண்ட். 17க்கு முன்னேறாங்க. மணிக்கோ மயில்வாகனம் பிரதர்ஸ் 18-16. நல்ல சர்வீஸ், செட் பண்ண முடியல. ஆனா இவங்க நல்லா செட் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. பாயிண்ட் மயில்வாகனம் பிரதர்ஸ்க்கு. 19. டைம் அவுட்.
20. 18-20. எக்ஸ்ட்ராடினரி ஷாட்டுங்க. ஸ்மாஷ் அடிச்ச அடி யாக்கர் மாதிரி இருந்தது. இருபத்தொன்னு 18. பியூட்டிஃபுல் சர்வ். டிஃபனே பண்ண முடியல. 22-18. நெக்ஸ்ட் பால் கொடுங்க. ஸோ ஒரு செட்டுக்கு 25 பாயிண்ட். இப்போ 22ல இருக்காங்க மயில்வாகனம் பிரதர்ஸ். பிளாக் நல்லா இருந்துச்சு, பட் அவேல போயிருக்கிறதுனால 23 புள்ளிகளுக்கு முன்னேறாங்க மயில்வாகனம் பிரதர்ஸ். 23-18. சர்வீஸ் அழகா போயிடுச்சுங்க அவேக்கு. 19 புள்ளிகள். 19-23. பால் அவுட். 24. மேட்ச் பாயிண்ட். செட் பாயிண்ட்னா மணிக்கவும் செட் பாயிண்ட். நல்லா அடிச்சிருக்காங்கங்க. நல்ல ஸ்மாஷ். ஆஹா, நல்ல டிஃபென்ஸ். தூக்கி இருக்காரு, பட் போஸ்ட்லயே அடிச்சிருக்குதுங்க. ஜோரா கை தட்டலாங்க. நல்ல மேட்ச் கொடுத்திருக்காங்க. எஸ், அன்கம்ஃபர்டபுளா ஃபர்ஸ்ட் செட்டை மயில்வாகனம் பிரதர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்பார்டன்ஸ் கோலம் நல்ல ஃபைட். இந்த செட் யாருக்கு ஃபேவரா அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். என்ன பாட்டு போடலாம்? அப்படியே ஆடினே வெளில வந்துருங்க பாப்போம். ஆடினே வாங்க. அப்படியே வாங்க. ஆடிட்டு டான்ஸ் ஆட்டே வாங்க. டான்ஸ் ஆட்டே வாங்க. ஒரு பெரிய டான்சர் ஆடுகிறாரு, அவர் வர சொல்லுங்க. மாண்புமிகு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா அந்த குழந்தைகளுக்காக? மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சரின் அவர்களின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அளவில் கோலாகலமாக சிறப்பான முறையில் போட்டிகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று இன்றைய தினம் நிறைவு பெற இருக்கின்றது. நிறைவு விழாவுடன் நிறைவேற இருக்கின்றது. இத்தகைய கோலாகலமான போட்டிகளை வடிவமைத்து ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜே சோபனா தங்க சுந்தர் மற்றும் அவருடைய கணவர் திரு எஸ்டிஎஸ் பவுண்டேஷன் நிறுவனர் திரு ஜே சுந்தர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பால் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ரெண்டாவது செட்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க மயில் வாகனம் பிரதர்ஸ். ஒன் லவ். பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்பார்டன்ஸ்க்கு. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. ஒரு பாயிண்ட்டுக்கும் உயிரை குத்து விளாண்டுக்கிறாங்க நம்மளோட ரெண்டு டீமுமே. ஆனா பாயிண்ட் இப்போ மயில் வாகனம் பிரதர்ஸ்க்கு 3-1. இதுக்கு மேல ஓடி போய் அந்த பாலை பிடிக்க முடியாது. பால் வெளியே போயிடுச்சுங்க. இப்போ 4-2. என்னங்க ஆச்சு? எப்படிங்க பாயிண்ட் வந்தது? ஆனா தெரியல. 3 புள்ளிகளுக்கு வந்துட்டாங்க ஸ்பார்டன்ஸ். எக்ஸலண்டான ஒரு ஸ்மாஷ். ஃபைவ் 3. பால் அவுட் அண்ட் மயில் வாகனம் பிரதர்ஸ்க்கு இன்னொரு பாயிண்ட். பாயிண்ட் ஒன்ஸ் அகைன் கிடைச்சிருக்கு ஸ்பார்டன்ஸ்க்கு. 4-6. ஆஹா, சூப்பரான அடிங்க. அது எடுக்க ட்ரை பண்ணாரு, பட் ஆனா பால் செம்ம ஸ்பீடு. நல்ல சர்வ். அடுத்த ரெண்டு செமிஃபைனல்ஸ் டீமுமே ரெடியா இருங்க வார்ம் அப்ல. பெரியபாளையம் வெர்சஸ் ராக் ஸ்டார் கோவலம். 5-7ங்க ஸ்கோர். நல்லா செட் பண்ணி பாயிண்ட் எடுத்துருக்கிறாங்க ஸ்பார்டன்ஸ்க்கு. 6-8.
ஓ பியூட்டிஃபுல் டிராப். ஆனா பாயிண்ட். ரீசர்வ் கொடுக்கப்பட்டிருக்கு. 6-8 ஸ்பார்டன்ஸ் 6 மயில்வாகனம் பிரதர்ஸ் 8. அங்க எவ்வளவு சூப்பரா பேசுற பாருங்க அம்பையர். அம்பையருக்கு எல்லாரும் கை தட்டலாமேப்பா. மீண்டும் ஒரு நல்ல ஸ்மாஷ். 9 புள்ளிகளுக்கு முன்னேறாங்க. இந்த செட்லயும் மயில்வாகனம் பிரதர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பார்டன்ஸ் இந்த செட்டை கட்டாயமா வின் பண்ணி ஆகணும். நல்ல சர்வ். ஓ மை காட். மீண்டும் பாயிண்ட் மயில்வாகனம் பிரதர்ஸ்க்கு. 10-6. ஆஹா, இந்த பிளேயர்ஸ் அதாவது மயில்வாகனம் பிரதர்ஸோட அந்த ஸ்மாஷ் பண்ற பிளேயர்ஸ்லாம் பாருங்களேன். நல்லா ஹைட்டா அவங்க வேகமா இழுத்து கூட அடிக்க மாட்டாங்க. சமால்னு தட்டுறாங்க, பால் நல்ல ஸ்பீடா வருது. டைம் அவுட் கேட்டிருக்கிறாங்க. இப்போதைக்கு ஸ்கோர் 11-6. ஸ்பார்டன்ஸ்க்கு பெட்டர் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா வேணும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களோட மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியம்ல நம்ம கோலம் ஊராட்சியில் நடந்துகிட்டு இருக்க இந்த தமிழ்நாடு மாபெரும் கைப்பந்து போட்டி டிஎம்கே வாலிபால் டோர்னமெண்ட் தொடர்ந்து சிறப்பா 3 நாள் நடந்து 3வது நாள்ல செமிஃபைனல்ஸ்ல செகண்ட் செட்ல நம்ம இருக்கோம். ஹரி சொல்லுங்க மாம்ஸ். ஒவ்வொரு வருஷமும் ஆ இந்த ஏப்ரல் மே தான் அந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதி விளையாட்டு வீரர்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆமா, அது என்னன்னு பார்த்தா நம்மளுடைய கிரிக்கெட் ஃபெஸ்ட். ஆமா மாம்ஸ். இப்போ அடுத்த வருஷத்துல இருந்தா மக்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னு மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு வாலிபால் மேட்சஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது பாயிண்ட் வந்திருக்கு. இப்போ நான் சொல்ற வண்டி நம்பர் இமிடியேட்டா எடுக்கணும். அந்த வண்டியை TN14 AE 1604 ப்ளீஸ். இந்த வாகனத்தின் உரிமையாளர் விரைந்து சென்று உங்கள் வாகனத்தை வேறு இடத்திற்கு மாற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன். TN14 AE 1604. நல்ல சர்வ். ஆமாம் மாம்ஸ், நீங்க கேட்ட மாதிரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் சீசன் எதிர்பார்ப்போம். வருஷத்துக்கு சம்மர் வின்டர்னு 2-3 சீசன் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அந்த மாதிரி சம்மர்ல கிரிக்கெட்டு, வின்டர்ல வாலிபால். ஏற்கனவே வந்து நம்மளுடைய கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜெய சோபனா தங்கம் சுந்தர் மற்றும் அவருடைய கணவர் STS ஃபவுண்டர் ஜெய சுந்தர் ஃபேமஸ் ஆயிடுச்சு. திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தலைவர் இந்திய லெவல்லே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஊராட்சி மன்றத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா மாம்ஸ். நாங்களும் ஆன்லைன்ல எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். கோவளம் எந்த மாதிரி டெவலப் ஆயிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரியான ஐடியாஸ்லாம் நீங்க உள்ள புஷ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றும் அவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்கா சஸ்டைனபிள் க்ரோத்துக்காக நிறைய விஷயம் சூப்பராக பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள் STS குழுமம் எல்லாருக்குமே. முக்கியமாக இன்னைக்கு காலையில் நான் பார்த்தேன் அந்த ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம், அதுக்கு என்னென்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்க, எந்த அளவுக்கு ப்ரெஷரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இந்த 3 நாள் மேட்ச் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு இன்றியமையாதது. யங்ஸ்டரோட மனசுல இடம் பிடிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஹரி. இது போன்ற ஒரு நல்ல விளையாட்டுகளை அங்கங்க நடத்தினா நிச்சயமா வந்து யங்ஸ்டரை நல்வழிப்படுத்தும் போது அவர்கள் மனசுல நம்ம இடம் பிடிக்கலாம். சூப்பரான ஒரு அட்டாக் அண்ட் பாயிண்ட் ஸ்பார்டன்ஸ்க்கு 8-16. So yes, coming back to the match. 8-16 ஸ்கோர் இப்போ செகண்ட் செட்ல.
நல்ல சர்வ். ஆஹா, பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மாஷ். மீண்டும் இன்னொரு பாயிண்ட். டீம் மயில்வாகனம் பிரதர்ஸ் டாமினேட் பண்றாங்க கிரவுண்ட. 17-8. நல்ல டிராப். பியூட்டிஃபுல்லான டிஃபென்ஸ் அண்ட் பாயிண்ட் கிடைச்சிருக்குங்க மயில்வாகனம் பிரதர்ஸ்க்கு ஒன்ஸ் அகைன். அப்பா ரெஃப்ரி கிட்ட கொடுப்பா மைக்க. ஸ்கோரர் பக்கத்துல. சார் இது வாலிபால் தானே சார், ஏன் சார் காலில் எடுத்தாங்க? அது என்ன சார் ரூல்? ஒரு டச் ஆடலாம். நம்ம ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் கேட்டுங்க. நான் கூட ஒரு செகண்ட் பயன்ட்டேன், ஏதோ தப்பு நடந்துருச்சு போல. அண்ணன் தட்டி கேட்க போறாரு, நானும் இதெல்லாம் மைக்க கொடுத்து சொல்றாருன்னு நினைச்சிட்டேன். ஸோ எல்லா ஆடியன்ஸ்க்கும் புரியணும்ல, ஒரு டச்சு கால்லையும் ஆடலாம் வாலிபால்ல. ஓகே, திருக்குறள் மாதிரி ஒரு திருவிளையாடல் காட்டினீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. அண்ட் அடுத்த பாயிண்ட் ஸ்பார்டன்ஸ்க்கு வந்திருக்கு. கமான் ஸ்பார்டன்ஸ், 9 புள்ளிகள்ல இருக்கீங்க, முன்னேறி போலாம் நீங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஜெசி நம்பரே தெரியலையே, 3. பாயிண்ட் கோஸ் டு மயில்வாகனம் பிரதர்ஸ். 3ஆம் நம்பர் ஜெசி வீட்ல கண்டிப்பா அவங்க அம்மா செம்மாட்டே அடி போறாங்க. இர்ஃபான் வீட்ல 3 இல்லப்பா 5. சாரி, நான் கண்ணு தரல. நேரா நெட்டு. பாயிண்ட் ஸ்பார்டன்ஸ்க்கு 10-20. 20ன்னு சொன்னா பெருசா இருக்கு. 20 10-20. அடுத்த சர்வ் ராஜன் கிட்ட இருந்து. ஐயோ, என்னப்பா அவங்க கொக்கி போட்டு டமால் டுமில் நினைச்சுக்கிறாங்க. பாயிண்ட தட்டி தூக்கினே போயினுக்கிறாங்க. சொல்லுங்க மாம்ஸ். ஒருவேளை இந்த 2 டீமுக்கு எதிராக நம்ம விளையாடி இருந்தா என்ன ஆயிருக்கும் நினைக்கிறேன். மாம்ஸ், இந்நேரம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்போம். நீங்க வேற இல்ல, நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வீர மரணம் ஆயிருப்போம். நானாவது ஹாஸ்பிட்டல் வரையும் தான் போனேன். ஆமா மாம்ஸ், ஆனா பாத்தீங்களா, விளையாட்டு வீரர்கள் சொல்றாங்க, விளையாடி செத்தா கூட அது வீர மரணம் தான்ல. நிச்சயமா வீர மரணம் தான் சொல்லுவாங்க. ஆமா மாம்ஸ், அதுக்காக யாரும் வீர மரணம்லாம் அடையக்கூடாது. வீரர்களை பார்த்து சொல்லுவாங்க. விளையாடினா நாங்களும் வீரர்கள் தானே. ஆமா, விளையாடினா நாங்களும் வீரர்கள் தான். எங்க மாம்ஸ் விளையாடினாலே வீரர் தான், அவர் உக்காந்தாலே வீரர் தான். மாம்ஸ் என்னென்ன விளையாட்டு விளையாடுவார் தெரியுமா? எல்லாரும் தெரியும். வேணாம் சாமி சாமி சாமி, பொறுமை. மாம்ஸ், நீங்க ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. பாலை கிளறி விட்டுற போறாருப்பா. மாம்ஸ், அதான் நீங்களே எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றீங்களே. அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. நல்ல டிராப்புங்க ஹரி அண்ணா. உங்க மாம்ஸ் பேங்காக்ல ஆ கோரல் ஐலண்ட்ல அந்த போட்டை புடிச்சு இழுத்துட்டு போய் ஆட்டம் இருக்கே, அந்த ரீல்ஸ் காட்டுப்பா. அப்ப கூட எங்க மாம்ஸ் போட்டையே புடிச்சு இழுத்துன்னு போய்க்கிறாரு. தெய்வமே, குத்து விளக்க ஏத்திடாதீங்க. என்னன்னா, அங்க சேர்கேட்ஸ்லாம் இருந்தாங்களே, அவங்களோட நடனம் ஆடுறத சொல்றாரு. வீட்டுக்கெல்லாம் தகவல லைவ்ல போட்டு இப்பெல்லாம் சொல்லலாமா? வீட்டுல பாத்துட்டு இருப்பாங்கல்ல. சரி மாம்ஸ், வாங்க நம்ம அப்ப விளையாடுவோம். எப்படியும் குத்து விளக்கு ஏத்துறதுன்னு ஆயிடுச்சு, வீர மரணமா நம்ம போயிடலாம் மாம்ஸ். சூப்பரான ஒரு பாயிண்ட் 7 ஸ்பார்டன்ஸ்க்கு. யப்பா, இவ்வளவு ஆர்வமா இருக்காரு. கவலைப்படாதீங்க மாம்ஸ், அப்பெல்லாம் நான் உங்களை விட்டுற மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் பேங்காக் போகும்போது என்னையும் கொண்டு போங்க. ஆஹா, சர்வீஸ் நேரா நெட்ல பாயிண்ட் வந்திருக்கு. சொல்லுங்கண்ணா. நான் ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னேன். ஆமா, என்ன சொன்னேன்? 2 செட்டுக்கு மேல போவாதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி 2வது செட்ல நம்ம மயில்வாகனம் பிரதர்ஸ் வின் பண்ணிருக்கிறாங்க. ஒரு கம்ஃபர்டபிள் வின் அப்படின்னே சொல்லலாம். வெற்றி பெற்ற மயில்வாகனம் பிரதர்ஸ் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைவிட முக்கியம், கோவளம் ஸ்பார்டன்ஸ் அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கோவளம் ஸ்பார்டன்ஸ் விளையாடிய விகிதம், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அம்பையர் சொன்னதை கேட்டு நடந்தது. இனிவரும் ஆட்டங்களில் விளையாடக்கூடிய வீரர்கள் தயவு செய்து கோவளம் ஸ்பார்டன்ஸ் எப்படி அம்பையர்ஸுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்களோ அது மாதிரி நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.
ஸோ நிச்சயமாக நிறைய முறையீடுகள் இருந்தது. அது அம்பையர் சொன்னதுமே மறுப்பு தெரிவிக்காமல் உடனடியாக ஆட்டத்தை தொடர்ந்தார்கள். அந்த வகையில் விளையாட்டு குழு சார்பாக கோவலம் ஸ்பார்டன்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். அதாவது நீங்க சாதாரணமா